Welcome and welcome back to Engineer Drawing Solution YouTube channel. Continue to watching this video. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா AutoCADல சிவில் பிளான் எப்படி வரையறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது போய் பாருங்க. அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. ஓகே, நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளானு நம்ம வரைஞ்சாச்சு. ஓகேங்களா, ரூமோட சைஸை வச்சு நம்ம பிளான் வரைஞ்சாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுறது இன்றைக்கி பார்க்க போகிறோம், விண்டோ வைக்கிறது பார்க்க போகிறோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்சைட் வைக்கிற பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூம் எடுத்துக்கலாம். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா இது டாய்லெட். ஓகேங்களா, டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணணும். அந்த டோரு சைஸ் என்னென்னா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், இன்ட்ரடக்ஷன் வீடியோவில். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லா ரூமோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ டாய்லெட்டோட டோர் சைஸ் என்னென்னா 2 அடி 6 இன்ச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 2 அடி 6 இன்ச்சு, வித்து வந்து 7 அடி. இப்போ நம்ம டாப்லேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 அடி 6 இன்ச்சு தான் தெரியும். அது எப்படி வரைகிறதுனா நல்லா கொஞ்சம் இந்த டோரு ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ இங்கேருந்து ஒரு லைன், இப்போ எள்ளு கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா இங்கேருந்து ஒரு லைன் வரைகிறேன். இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டு என்டர். இப்போ இதுதான் நான் ஆஃப்செட் அடிக்க போகிறேன். ஆஃப்செட் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓ கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கேட்கும். அப்போ அதுக்கு வந்து 2 அடி 6 இன்ச்சு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்ச்சு கொடுக்குறேன், என்டர். இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். செலக்ட் ஆப்ஜெக்ட் வைக்கல, இந்த லைனை கிளிக் பண்ணி இந்த சைடு கிளிக் பண்ணிவிட்டு என்டர், அவ்வளோதான். இப்போ இந்த பார்ட்டை நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். TR கொடுத்து டபுள் என்டர். இப்போ நம்மளுக்கு இந்த ஏரியா நம்மளுக்கு தேவையில்லை, அது அப்படியே செலக்ட் பண்ணிங்கன்னா என்டர், அவ்வளோதான். இப்போ டோரு ஓப்பன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ டாய்லெட்டுக்கு வந்து டோரு ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நம்மளுக்கு சைஸு தேவையில்லை, ஏன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 10 அடி வந்துடும். பட் வந்து இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனோட சைஸு 6 அடி 6 இன்ச்சுக்கு 9 அடி. நம்மளுக்கு ஹைட்டு வந்து 9 அடி வச்சாச்சு. பட் ஆனால் இது லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி 6 இன்ச்சுக்கு வைக்கல. அப்போ அது எப்படி வைக்கிறேன்னா கவனிச்சுங்க. இப்போ வந்து ஓ கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் இருக்கும் 6 அடி 6 இன்ச்சு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்ச்சு கொடுத்துட்டு என்டர். இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணி இந்த சைடு வைக்கிறேன். ஓகேங்களா, ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஆன் சைடு. இப்போ ரைட் சைடில் கிளிக் பண்ணிட்டு என்டர். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 6 அடி 6 இன்ச்சுக்கு வச்சாச்சு. அப்போ அதுக்கப்புறம் இங்கே ஒரு இன்னர் வால் வருது பார்த்தீங்களா. இப்போ மெயின் வாலை விட இது வந்து பார்த்தீங்கன்னா மைனூட்டாக இருக்கும். அப்போ இது வந்து 9 இன்ச்சு. இன்னர் வால் சைஸ் பார்த்தீங்கன்னா 4.6 இன்ச்சு. அதுதான் நம்ம இப்போ ட்ராப் பண்ண போகிறோம். ஏன்னா கிச்சனும் சரி, ஒரு டாய்லெட்டும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை ரூமும் சரி, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னர் வால் சைஸ் 4.6 தான் வைப்போம். அதுதான் இப்போ நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். இப்போ ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓ கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ 4.6 ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்ச்சு என்டர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணி இந்த சைடு வைக்கிறேன், என்டர். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இதுவே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். EX கொடுத்து டபுள் என்டர். இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணுறேன், இந்த சைடில் கிளிக் பண்ணியாச்சா, அவ்வளோதான், என்டர். இப்போ நம்மளுக்கு இந்த பார்ட்டு நம்மளுக்கு தேவையில்லை. TR கொடுத்து டபுள் என்டர். இப்போ இந்த பார்ட்டை அப்படியே நான் ட்ரிம் பண்ணுறேன். இது தேவையில்லை, இது தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லைனும் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா மொத்தமாக வரும், என்டர், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து ஒரு கேப் மாதிரி தெரியும். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டை பிடிச்சி இந்த பாயிண்டில் நான் கரெக்டாக மெர்ஜ் பண்ணுறேன், அவ்வளோதான். வச்சாச்சா. இப்போ இந்த பார்ட்டு ஓப்பன் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சனோட சைஸ், டோர் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 அடி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, 3 அடி தான் நம்ம இங்கே வைக்க போகிறோம். அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து எப்போதுமே இப்போ கிச்சன் இருக்குன்னா டோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி தான் ஓப்பன் பண்ணும். நல்லா கொஞ்சம் இங்கேருந்து இப்படி நான் அந்த கர்சரை மூவ் பண்ணுற முடியலாம். ஏன்னா இப்படி ஓப்பன் பண்ணோம்னா கிச்சனில் இந்த இடத்துல எதுவுமே வைக்க முடியாது. ஓகேங்களா, ஒரு இது எப்படின்னா பிரிட்ஜோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மிஷினோ ஏதோ ஒரு ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டரோட இந்த இடத்துல வைக்க முடியாது. அப்போ ஏன்னா டோர் ஓப்பன் பண்ணல இந்த இடத்துல இடிக்கும். பட் இப்படி ஓப்பன் பண்ணோம்னா செவத்தோட முட்டிடும். அப்போ நம்மளுக்கு அந்த இடம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அப்போ அதுக்காக தான் இப்படி ஓப்பன் பண்ணுறேன். அப்போ இந்த கேப் கிடக்கும். அப்போ இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னா இது வந்து ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்குமே வர்றது தான், ஒரு வீட்லையும் கஸ்டமைஸாக நம்ம வைப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வச்சுக்கணும். ஏன்னா வாலோட சைஸ் தான் வச்சுக்கணும். இது வந்து நம்ம அசைன் பண்ணி வைக்கிறது தான். ஏன்னா கொத்தனாருக்கு அவங்கள கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இது வந்து 9 இன்ச்சுக்கு இப்போ வைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணோம்னா எள்ளு கொடுத்து என்டர். இங்கேருந்து ஒரு லைன் வரைகிறேன். இங்கேருந்து இது வரையும் ஒரு லைன் வரைஞ்சிட்டு என்டர். அது அப்படியே ஆப்ஷன் அடிக்கிறேன். ஏன்னா கிச்சனோட சைஸு 3 அடி. ஓ கொடுத்து என்டர்.
ஸ்பெசிஃபை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும் 3 அடி கொடுத்து என்டர். இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். செலக்ட் ஆப்ஜெக்ட் வைக்கல இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கிளிக் பண்ணுறேன். சாரி என்னன்னா 9 இன்ச் கொடுக்கணும், நான் மறந்துட்டேன். ஓ கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இன்ச். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்ச்சு 9 இன்ச்சு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இது ஆப்ஷன் அடிச்சதுக்கப்புறம் தான் 3 அடி இருக்கணும். 9 இன்ச்சுக்கு ஆப்ஷன் அடிச்சுட்டு என்டர். இப்போ இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லை, இதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுக்கணும். இப்போ தான் இந்த லைன்லேருந்து தான் 3 அடி. ஓ கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் 3 அடி கொடுத்து என்டர். இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த சைடு வேணுமா, கீழே வேணுமா மேலே வேணுமா, கீழே தான் வேணும் கொடுத்துட்டு என்டர். இப்போ ட்ரிம் டிஆர் கொடுத்து டபுள் என்டர். இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவையில்லை, இதுவும் தேவையில்லை இதுவும் தேவையில்லை, என்டர். அவ்வளோதான். ஓப்பன் ஆயிடுச்சா, கிச்சன் ஓப்பன் பண்ணியாச்சா, அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேர் கேஸ்க்கு வந்து எப்படி ஏறி போகிறோங்கிறது. அப்போ இந்த கேப் வேணுமா, அந்த கேப் வந்து கொண்டு போகணும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு வால் மாதிரி எடுத்திருப்பாங்க. அது வந்து ஏன்னா ஆர்ச் ஓப்பன் மாதிரி, வீட்டுக்குள்ளே ஆர்ச் ஓப்பன் சொல்லுவோம் ஓகேங்களா, அதுக்கு தான் இப்போ எடுத்துருப்பேன். அப்போ இது வந்து ஒரு 4.6 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், இதே 9 இன்ச்சு கூட வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான் ஓகேங்களா. எல்லு கொடுத்து என்டர். இப்போ இங்கேருந்து 4.6க்கு ஒரு லைன் என்ன கரெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து, சரிங்களா, கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து 4.6 இன்ச்சு கொடுத்து என்டர். அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே வச்சு இந்த பாயிண்ட்ல நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு என்டர். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையில்லை, டிஆர் கொடுத்து டபுள் என்டர். இப்போ இந்த பார்ட்டை அப்படியே ட்ரிம் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டையும் அப்படியே ட்ரிம் பண்ணிக்க வேண்டியதான், என்டர். இப்போ இது வந்து ஜாயிண்ட் ஆகலை, ஏன்னா ட்ரிம் பண்ணோம், அதனால் இங்கே வந்து இது இப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, ஓவராலாக டோர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ டோர் எப்படி வைக்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. இப்போ வந்து டாய்லெட்டுக்கு டோர் வைக்கிறேன். டோரை பொறுத்தவரையும் நம்மளுக்கு அச்சீவ் பண்ணி தான் நம்ம வைப்போம், சரிங்களா. ஏன்னா சிங்கிள் டோர் டபுள் டோர் இருக்கும். இந்த வீட்டை பொறுத்தவரையும் மொத்தம் எத்தனை டோர் வருதுன்னா, கிச்சனுக்கு ஒரு டோர் சிங்கிள் டோர், அதே மாதிரி டாய்லெட்டுக்கு ஒரு சிங்கிள் டோர். இங்கே வந்து டைனிங் ரூமுக்கு நேராக மெயின் டோர் ஓப்பன் பண்ணும், சரிங்களா. மெயின் டோர் வந்து டபுள் டோராக வந்துடும். இப்போ வந்து மெயின் டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு மெயின் டோர் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 அடி 6 இன்ச் நம்ம இந்த இடத்துல ஓப்பன் பண்ண போகிறோம். உங்களை கஸ்டமர் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்றாப்புல ஓப்பன் பண்ணு. அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன், சரிங்களா. இல்லைன்னா கூட இங்கே கூட கொஞ்சம் ஏற்றி கூட இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல வச்சு கூட ஒரு டோர் லைன் வரைகிறேன், வரைஞ்சிட்டு என்டர். இது நான் 3 அடி 6 இன்ச்சுக்கு ஆப்ஷன் அடிக்கிறேன். ஓ கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை ஆப்ஷன் டிஸ்டன்ஸ் இருக்கும் 3 அடி 6 இன்ச்சு கொடுத்து என்டர். இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே வச்சு ஆப்ஷன் அடிக்கிறேன். இப்போ நமக்கு டிஆர் கொடுத்து டபுள் என்டர். இப்போ இது ரெண்டு நம்மளுக்கு தேவையில்லை, கொடுத்துட்டு என்டர். அவ்வளோதான், மெயின் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு, சரிங்களா. இப்போ வந்து இங்கே டாய்லெட்டுக்கு எப்படி வைக்கிறேன் சொல்கிறேன். டாய்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெக்டாங்கிள் எப்படி டோர் வைக்கிறேன்னா ஆர்இசி என்டர். நல்லா கொஞ்சம் இதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டா இப்போ வந்து ஆர்க் வரைய போகிறேன். ஏ கொடுத்து என்டர். ஆர்க் ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும். இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்ட் இருக்கும், செகண்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு தேர்ட் பாயிண்ட் இருக்கும், தேர்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணுறேன். வந்துருச்சுங்களா. இந்த மாதிரி தான் டோர் ஓப்பன் பண்ணும். அதே மாதிரி தான் கிச்சன்லையும் நல்லா கொஞ்சம் ரெக்டாங்கிள் வரைகிறேன். இதை போய் தான் நம்ம அசியூமிங் தான், ஏன்னா அந்த இடத்துல டோர் வந்து நம்ம காமிக்க போகிறோம், அவ்வளோதான். ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து ஆர்க்கு ஏ கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும், ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸ்பெசிஃபை செகண்ட் பாயிண்ட் இருக்கும், செகண்ட் பாயிண்ட் இந்த கிளிக் பண்ணுறேன். இது வந்து தேர்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ டோரு கிரியேட் பண்ணியாச்சு, சரிங்களா. மெயின் டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா நல்லா கொஞ்சம் இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன், வரைஞ்சாச்சா என்டர். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். அதே மாதிரி ரெக்டாங்கிள் எடுத்து இல்லைன்னா இந்த ரெக்டாங்கிள் கூட அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி வைக்கிறேன் இருக்குதா. இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு என்டர். இந்த பாயிண்டை பிடிச்சி இதோட பாயிண்டில் வைக்கிறேன், வச்சுட்டேன்னா என்டர். இப்போ ஆர்க் எடுத்துக்கேன், ஏ கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்கும், ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் வைக்கல, இந்த பாயிண்ட்டையும் செகண்ட் பாயிண்ட் வைக்கல, இதுக்கு நேராக பார்த்துங்க. இது வந்து செகண்ட் பாயிண்டாகவும் தேர்ட் பாயிண்ட் வைக்கல, இது வந்து தேர்ட் பாயிண்டாக கொடுக்குறேன். இப்போ இந்த லைனை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ மிரர் பண்ணுங்கள், எம்ஐ கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். இந்த பாயிண்ட்டையும் இதுக்கு மேலே ரைட் சைடில் கிளிக் பண்ணிட்டு என்டர். அவ்வளோதான். இப்படி தான் ஓப்பன் பண்ணும் மெயின் டோர், சரிங்களா. அவ்வளோதான், கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே டெக்ஸ்ட் டைப் பண்ணுற சொல்கிறேன், சரிங்களா. உள்ள டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது எப்படின்னா மல்டி டெக்ஸ்ட், சரிங்களா.
ஏன்னா சிங்கிள் டெக்ஸ்ட் டைப் பண்ண கூட மல்டி டெக்ஸ்ட். இப்போ கமாண்ட் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர்னு கேட்கும். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் கேட்கல. இப்போ நான் அந்த டைனிங் ரூமுக்கு கிரியேட் பண்ணுறேன். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னரை இந்த கார்னரை கிளிக் பண்ணுறேன். அடுத்து ஆப்போசிட் கார்னர்னு கேட்கும். ஆப்போசிட் கார்னர் கேட்கல. இந்த கார்னரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இப்போ வந்து டைப் பண்ண போகிறோம். சரிங்களா? நீங்கள் கேப்ஸ்லேயும் டைப் பண்ண உங்கள் கணினியும் ஓகேங்களா? இப்போ நான் வந்து கேப்ஸ் ஆன் பண்ணி டைனிங் ரூம்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? டைப் பண்ணதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. நான் வந்து கலரை மாற்றிக்கிறேன். சரிங்களா? அந்த இருக்கா இங்கே டெக்ஸ்ட் எடிட்டர்னு வந்துடும். இப்போ டைனிங்னு இருக்கா, டைனிங் ஸ்ட்ரைட்டாக கூட ரூம்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு என்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி ஸ்பேஸ் விட்டு எக்ஸ் இன்ட்டு ஓகேங்களா. அடுத்து ஸ்பேஸ் விட்டு 12 அடி கொடுத்துட்டு என்டர் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? Ctrl+A அப்படி தான் கொடுக்கணும். Ctrl+A கொடுத்துட்டு இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஹைட்டு இங்கே போயிட்டு ஒரு 6 இன்ச்சு கொடுக்குறேன். 6 இன்ச்சு கொடுத்தோன்னே பெருசாக வரும். வெளியில் வச்சு கிளிக் பண்ணு. இந்த ஸ்க்ரீனில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாயிரும். அவ்வளோதான். இப்போ எனக்கு சென்டராக வேணும். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் Ctrl+A ஏன்னா எடிட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இருக்கா ஸ்பேசிங்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டருக்கு வந்துடும். இப்போ எனக்கு இந்த பாண்ட் ஸ்டைல் பிடிக்கல. இது ஒரு பாண்ட் ஸ்டைல் இருக்கும், இது ஒரு ஸ்டைல் இருக்கும். இந்த இருக்க ஏரியல் இருக்கா, ஃபார்மெட்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். மாறுதுங்களா? வச்சுட்டு வெளியில் வச்சு கிளிக் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். அதே மாதிரி டாய்லெட் டைப் பண்ணணும். அப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து மல்டி டெக்ஸ்ட் கொடுக்க தேவையில்லை. இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சு எடிட் பண்ணிக்கலாம். அதே ஸ்டைலில் வந்துடும். இப்போ CO கொடுத்து என்டர். நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் ஸ்பெசிஃபை ஸ்பேஸ் பாயிண்ட் கேட்கும். இங்கே கிளிக் பண்ணி ஆர்த்தவை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த இருக்க ஆர்த்தவை ஆஃப் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு என்டர். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டாய்லெட்டுக்குள்ளே சைஸை கொடுக்குறேன். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+A டாய்லெட் DOILET கொடுத்துட்டு என்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி 6 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டு இன்ட்டு 6 அடி வெளியில் வச்சு கிளிக் பண்ணால் போதும். அவ்வளோதான். அதே மாதிரி வந்துடும். அதே மாதிரி காப்பி பண்ணி வச்சு நீங்கள் கிச்சனுக்கும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வைக்கிறத சொல்கிறேன். சரிங்களா? விண்டோ பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோவோட சைஸு ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்லியிருப்பேன். AutoCADோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் அதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக யூஸ் பண்ணுவோம். விண்டோ 1 விண்டோ இல்லைங்களா. ஃபஸ்ட்டு விண்டோ பார்த்தீங்கன்னா 4க்கு 4 4 அடிக்கு 4 அடி. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி ஓகேங்களா. இப்போ டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி யூஸ் பண்ணுவோம். டைனிங் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா 4க்கு 4 யூஸ் பண்ணுவோம். கிச்சனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 4க்கு 4 யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பில்டிங்கில் பொறுத்தவரைக்கும் இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விண்டோ வைக்கிறதுக்கு வந்து எப்படி வரையறனா 4க்கு 4னா அப்போ டாப்லேருந்து பார்க்கல ஒரு 4 தான் தெரியும். இதில் இன்னொரு 4 தெரியாது. அப்போ 4 அடி 9 இன்ச் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் தெரியும். இப்போ எப்படி ட்ரா பண்ணுற சொல்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா ஒரு விண்டோ வச்சுட்டு அதை அப்படியே கொண்டு அசம்பிள் பண்ண போகிறோம். அதுதான் அசம்பிள் ட்ராயிங். இப்போ விண்டோ எப்படி வரைகிற சொல்கிறேன். REC என்டர். ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் கேட்கும். இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். அடுத்து அதர் கார்னர் பாயிண்ட் கேட்கும். டைமென்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெர்டிக்கலாக வரைய போகிறோம்னா விண்டோ வந்து எப்படின்னா செங்குத்தாக வெர்டிக்கலாக வரப்போனா லென்த்து வந்து 9 இன்ச்சு வித்து வந்து 4 ஃபீட். இதுவே நான் ஹரிசாண்டலாக வரைய போகிறேன்னா லென்த்து வந்து 4 ஃபீட்டு வித்து வந்து 9 இன்ச். புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து வெர்டிக்கலாக வரைய போகிறேன். அப்போ லென்த்து பார் ரெக்டாங்கிள் வந்து 9 இன்ச் என்டர். அடுத்து வித்து பார் ரெக்டாங்கிள் இருக்கும். அதில் வந்து 4 ஃபீட்டு கொடுத்து என்டர் வந்துருச்சுங்களா. இப்போ எந்த இது பிளேஸுங்க இருக்கும் இதை வச்சு கிளிக் பண்ணுறேன். வந்துருச்சுங்களா. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி இப்போ உங்களுக்கு இதுக்குள்ளே நீங்கள் கஸ்டமைஸாக எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். சரி பார்த்தீங்கன்னா லைன் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு என்டர். மறுபடியும் லைன் கொடுத்து வரேன். நான் கிராஸாக கூட லைன் வரைஞ்சிக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த இருக்கா இங்கேருந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டு என்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். என்டர். அவ்வளோதான். இப்போ இது ஒரு விண்டோ மாதிரி இங்கே ஒரு டைப்பில் இருக்கும், இங்கே ஒரு டைப்பில். இப்போ நல்லா கவனிச்சுங்க. எத்தனை விண்டோ தேவைப்படுதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9 தேவைப்படுது. இந்த வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா 2 தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணோம்னா இதை காப்பி பண்ணி வைக்கிறேன். இப்போ காப்பி பண்ணி எங்கெங்கே வைக்க போகிறோம்னா டைனிங் ரூமில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனில் வைக்க போகிறோம். இப்போ கவனிச்சுக்கோங்க. CO கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். இதுவை செலக்ட் பண்ணிவிட்டு
என்டர். ஏதாவது ஒரு பாயிண்ட் ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட்னு கேட்கும். இப்போ நான் வந்து ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட்னா இந்த மிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை செகண்ட் பாயிண்ட் கேட்குதா, செகண்ட் பாயிண்ட் கேட்கல. இப்போ டைனிங் ரூமில் தேவைப்படுதா, டைனிங் ரூமில் இந்த இடத்துல தேவைப்படுனா இந்த இடத்துல வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல தேவைப்படுதுன்னா இந்த இடத்துல வைக்கிறேன். வந்துருச்சுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் தேவைப்படுது. கிச்சன்லனா எந்த இடத்துல தேவைப்படுதோ இந்த இடத்துல வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேர் கிட்ட தேவைப்படும், இந்த இடத்துல வைக்கிறேன். ஆச்சாச்சா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங்ல இந்த இடத்துல தேவைப்படுது, மெயின் டோர் பக்கத்துல இங்கே ஒரு விண்டோ தேவைப்படுது, இங்கே ஒன்று வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல 3 தேவைப்படுது, இங்கே ஒன்று வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒன்று வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வைக்கிறேன். இந்த இடத்துல வைக்கிறேன். வச்சுட்டு என்டர், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ விண்டோ வச்சாச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் இப்போ வெர்டிக்கலாக இங்கே வச்சாச்சு. பட் ஆனால் இங்கே டாய்லெட்டுக்கு தேவைப்படும். டாய்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை அடி நம்மளுக்கு தேவைப்படாது, 4 அடி தேவைப்படும். அப்போ 3 அடி கூட வச்சுக்கலாம். அப்போ 3 அடியில் 2 அடி கூட வச்சுக்கலாம். 2 அடி வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். 4 அடி இருக்கையில் 2 அடி நம்ம கம்மி பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெச் கமாண்ட் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டூல் பாரில் ஸ்ட்ரெச் இருக்கும். ஸ்ட்ரெச்சை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர், ஆர்த்தவா ஆன் பண்ணிக்கேன். ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட்னு கேட்கும். ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் கேட்கல, இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு வரேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு அடி கொடுத்து என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி வந்து ப்ளே ஆகிடுச்சா? நல்லா கவனிச்சுங்க. இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சு ரொட்டேட் பண்ணி அதை கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா இன்னொரு ரெக்டாங்கிள் கூட வரைஞ்சி கூட நம்ம 3 அடி கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம காப்பி பண்ணுறேன், அதே சைஸோட வச்சுட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி என்டர், இந்த சைடு வைக்கிறேன். வச்சுட்டு என்டர். இப்போ இதை ரொட்டேட் பண்ணுறேன். கவனிங்க, ஹரிசாண்டலாக வேணும். RO ரொட்டேட் கமாண்ட் என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் கேட்கும். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் ஆகிடுச்சா? இதை அப்படியே காப்பி பண்ணி வைக்கிறேன். எங்கே வேணுமோ காப்பி கொடுத்துட்டு என்டர். இந்த பாயிண்ட்டை பிடிச்சி ஆர்த்தை ஆஃப் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை பிடிச்சி கரெக்டாக இந்த பாயிண்டில் வைக்கிறேன். வச்சாச்சா? என்டர், அவ்வளோதான். நம்ம விண்டோ இப்போ வச்சாச்சு. புரிஞ்சுங்களா? மற்றபடி வேறு என்ன இருக்குது? சன்சேட் இருக்குது. ஓகேங்களா? அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா சன்சேடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டெப் இருக்குது. அதுதான் இப்போ ரிமைனிங் உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சன்சைடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு வீடியோ நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட்னா, இந்த பிளானில் எதுவும் டவுட்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.